தற்போது ஒரு முக்கிய செய்தி. திருநெல்வேலி மாவட்டத்தின் 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வனராஜ் சங்கர். திருநெல்வேலி மாவட்டத்தின் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ராதாபுரம், அம்பாசரம் மற்றும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அனைத்தையும் எண்ணும் பணி வரும் மே மாதம் 4ஆம் தேதி திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற இருக்கிறது. 1678 வாக்கு சாவடிகளில் பதிவான வாக்கு இயந்திரங்கள், மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அனைத்துமே திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் மிகுந்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பினை வழங்கி வருகின்றனர். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் தற்போது அரசு பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளன. 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் விழிப்புடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு பணியின் முக்கிய அங்கமாக வளாகத்தை சுற்றி உயரமான கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோபுரங்களில் இருந்து காவல்துறையினர் தொலைநோக்கி மற்றும் நவீன கருவிகள் மூலம் வளாகம் முழுவதையும் கண்காணித்து வருகின்றனர். மேலும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் தங்கியிருந்து கண்காணிக்கும் வகையில் தனி அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையின் நுழைவு வாயிலை 24 மணி நேரமும் நேரலையாக பார்க்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவிக்கும் போது, வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. துணை ஆணையாளர்களான வினோத் சாந்தாராம், விஜயகுமார் மற்றும் உதவி ஆணையர்கள் சுரேஷ், சரவணன் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அலுவலருமான டாக்டர் இரா சுகுமார் சத்தியம் தொலைக்காட்சியிடம் கூறும்போது, இந்த பணிகள் அனைத்தும் முறையாக குறிப்பிட்ட கால இடைவெளியில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தானும் தொடர்ச்சியாக இப்பகுதியில் கண்காணிப்பை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 24 மணி நேரமும் கண்காணிப்பு தொடர்வதால் மின்சார தடை எதுவும் ஏற்படாத வண்ணம் மின் வாரியத்திலிருந்து சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எது எப்படி இருந்தாலும் தமிழகம் முழுவதும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த தேர்தலின் முடிவுகள் வரும் மே 4ஆம் தேதி காலை முதல் வெளியாக தொடங்கும் என தெரிகிறது.